மாதங்களுக்கு முன்பு இலவசமாக வழங்கப்பட்ட வீட்டுமனையில் உரிமையாளர் குடியிருக்கும் போதே வேறு ஒருவருக்கு புதிதாக வீட்டுமனை பட்டா வழங்கியதாக கிராம நிர்வாக அலுவலர் மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி பேருந்து நிலையம் பின்புறம் உள்ளது பாளையம் பகுதி. இங்கு வையாபுரி கண்மாயை ஒட்டி ஏராளமானோர் குடியிருந்து வந்தனர். கடந்த 2000வது ஆண்டு ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு பாளையம் பகுதியில் குடியிருந்தவர்களுக்கு மேலக்கோட்டை ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது. அந்த இடத்திற்கு ஏரிகசன் நகர் என்று பெயரிடப்பட்டது. இதன்படி பாளையம் பகுதியில் குடியிருந்து வந்த கணேசன் என்பவருக்கும் மேலக்கோட்டை எவிக்சன் நகரில் 2.5 சென்ட் நிலம் வழங்கப்பட்டு வீட்டுமனை பட்டாவும் வழங்கப்பட்டது. அரசால் வழங்கப்பட்ட நிலத்தில் வீடு கட்டி குடியிருந்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த சில ஆண்டுகளாக பணி நிமித்தம் காரணமாக கணேசன் மற்றும் அவரது மனைவி மாலதி ஆகிய இருவரும் வெளியூரில் வசித்து வருவதால் வீட்டை பராமரிக்கும் பொருட்டு அருகில் வசித்து வரும் கனகம்மாள் என்பவரை வீட்டை பார்த்து கொள்ளும்படி தெரிவித்துள்ளனர். மேலும் 2 மாதங்களுக்கு ஒருமுறை மேலக்கோட்டையில் உள்ள தங்களது வீட்டிற்கு வந்து தங்கி செல்வது வழக்கம். இந்நிலையில் பழனி வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்று வரும் வருவாய் தீர்வாய் நிகழ்ச்சியில் பங்கேற்று மாவட்ட வருவாய் அதிகாரியிடம் மனு ஒன்று அளித்தார். அப்போது கணேசன் தெரிவித்ததாவது, தமிழக அரசால் 24 ஆண்டுகளுக்கு முன்பு தங்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்ட வீட்டுமனையில் தாங்கள் குடியிருந்து வருவதாகவும், ஆனால் கடந்த ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதியன்று கனகம்மாள் என்பவருக்கு பட்டா வழங்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். மேலும் கனகம்மாள் என்பவருக்கும் கடந்த 24 ஆண்டுகளுக்கு முன்பு இலவச வீட்டுமனை வழங்கியதாகவும், ஆனால் அவர் 2008ஆம் ஆண்டு அவருக்கு சொந்தமான நிலத்தை 30,000 ரூபாய்க்கு சட்டவிரோதமாக விற்றுவிட்டதாகவும் தெரிவித்தார். கனகம்மாளுக்கு வழங்கிய நிலத்தை அவர் விற்றுவிட்ட நிலையில் எங்களது வீட்டுமனை கனகம்மாளின் பெயருக்கு கிராம நிர்வாக அலுவலர் பட்டா வழங்கியிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து மேலக்கோட்டை கிராம நிர்வாக அலுவலர் பிரேம்குமாரிடம் பலமுறை கேட்டபோதும் முறையான பதில் எதுவும் சொல்லாமல் அலட்சியமாக இருப்பதாகவும், எனவே மாவட்ட வருவாய் அலுவலர் மற்றும் வட்டாட்சியர் இருவரும் தங்களுக்கு வழங்கப்பட்ட வீட்டுமனையை முறையாக தங்களின் பெயருக்கு மாற்றித்தர வேண்டும் என கணேசன் தெரிவித்தார். டிஆர்ஓவை பார்த்தோம். 22/4/2024 வந்து டிஆர்ஓ மாவட்ட வருவாயில் போய் பார்க்குறது சம்மந்தம் எல்லா டீட்டெயிலும் கொடுக்குறோம். அவரும் பார்த்தாரு. ஒரு விசாரணை அடுத்த நாளே விசாரணைக்கு இங்கே அனுப்பிச்சி விட்டாங்க. ஆடியோவுக்கும் வட்டாட்சியருக்கும் அனுப்பிச்சி விடுறாரு. சார் டிஆர்ஓ சார் அனுப்பிச்சி வைக்கிறாரு. ஆனால் இது வரைக்கும் 3 மாதம் ஆச்சு. இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கைகளில் பதில் அனுப்பிச்சி விடலை.